இப்ப நான் ரிவ்யூ பண்ண போற இந்த படத்த பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா இருக்குன்னு பொய் சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது. நல்லா இல்லன்னு உண்மைய சொல்லவும் எனக்கு மனசு வரல. அது என்ன படம் அப்டின்னா, வணக்கம் நான் ஆனந்த். அப்புக்குட்டி கதாநாயகனா நடிச்சு 2024ல தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் சூரியனும் சூரியகாந்தியும். இந்த படம் வந்து ஒரு ஜாதி ஏற்றத்தாழ்வு பத்தின ஒரு சமூக நீதி படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா, அப்புக்குட்டி வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. படத்துக்குள்ள ஒரு படம் எடுக்குறாங்க. ஓகேவா? அப்புக்குட்டி வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி பேர் தான் சூரியனும் சூரியகாந்தியும். இத எப்படியாவது ஏதாவது புரொடியூசர் கிட்ட கதைய சொல்லி, அவர்கிட்ட ஓகே பண்ணி, இந்த படத்த எப்படியாவது தியேட்டர்ல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிடணும். தானும் ஒரு டைரக்டர் ஆயிரணும்னு சொல்லி ஒரு எய்ம்ல இருக்காரு. இவர் வந்து நெறைய டைரக்டர் கிட்ட இந்த கதைய சொல்றாரு. ரிஜெக்ட் ஆயிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த கத வந்து ஓகே பண்ண போறாங்க. அந்த ஸ்டோரி என்ன மாரியான கத? அந்த சூரியனும் சூரியகாந்தியும் அவர் எழுதியிருக்காருல்ல, அது எப்படிப்பட்ட கத அப்படின்னா, கீழ் ஜாதிக்கார வீட்டு பொண்ணும், மேல் ஜாதிக்கார வீட்டு பையனும் காதலிக்கிறாங்க. இவங்க காதல் வந்து கல்யாணத்துல முடிஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? வாழலையா? அப்படிங்கிற ஒரு ஜாதி ஏற்றத்தாழ்வு பத்தின கத தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. இதான் இந்த படத்தோட ஸ்டோரியுமே. இந்த படத்த அதான் சொல்றோம்ல, இவ்வளவு கண்றாவியா ஒரு படத்த எடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி தோணுது. நானும் யோசிச்சேன். ஏன்னா படத்துல இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூவே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே புதுசா இருக்காங்க. சினிமாக்கு புதுசு மாரி தெரியிறாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல. நான் இப்ப தான் உங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். அப்படிங்கிறப்ப எடுத்த உடனே ஒரு டிமோட்டிவேட்டா நல்லா இல்ல, கண்றாவியா நடிக்கிறீங்க, இவ்வளவு கேவலமாவா நடிப்பீங்க, இப்படி சொல்லிறக்கூடாது. சொன்னா அது வந்து நல்லா இருக்காது. அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா, இந்த படத்த அப்படி யோசிக்காம, இப்படி யோசிங்களேன். இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம். என்ன மாரியான மோட்டிவேஷனல் அப்டின்னா, இப்ப நீங்க சினிமாக்கு நெறைய ரொம்ப வருஷமா டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்க ஒரு கட்டத்துல டிமோட்டிவேட் ஆகுவீங்க. என்ன அப்டின்னா, என்னடா நம்ம வந்து நெறைய பேர்ட்ட சொல்றோம். படம் வந்து ஓகே ஆக மாட்டேங்குது. ஒருவேள நமக்கு செட் ஆகாதோ சினிமா. வேணா நம்ம ஊர பார்த்து போயிருவோம் அப்டின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள். அப்படி ஏதாவது யோசிச்சீங்கன்னா, இந்த படத்த நீங்க பாருங்க. ஓகேவா? இந்த படத்த நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்து என்ன அப்டின்னா, தக்காளி இந்த டைரக்டருக்கே ஒரு புரொடியூசர் கிடைச்சிருக்கான் அப்டின்னா, நமக்கு கிடைக்க மாட்டானா? இந்த டைரக்டர் ஓகே பண்ணி, ஒரு புரொடியூசர் இந்த படத்த பண்ணி, படம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப, நமக்கு கிடைக்க மாட்டானா? அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம் அந்த படத்த எடுத்துக்கங்க. அது மாரி படத்த பார்த்தனா, படத்துல இப்ப நான் ஒரு பொதுவா ஒரு படத்த ரிவ்யூ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த படத்தையும் ரொம்பலாம் கழுவிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா, நான் அந்த அளவு நமக்கு ஓப்பனா சொல்லவும் வராதுங்கிறப்ப சொல்ல மாட்டேன். ஏதாவது முடிஞ்ச அளவு அதுல ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருக்கு. இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு ஏதாவது சொல்ல பார்ப்பேன். அப்படி எந்த விஷயமுமே நல்லா இல்ல. படத்தோட ஸ்டோரி ஓகே. ஸ்கிரீன் பிளே என்ன ஸ்கிரீன் பிளே இது? எனக்கு என்ன பாவமா இருக்கு அப்படின்னா, இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் வேற. தியேட்டர்ல இந்த படத்த பார்த்தா என் நிலைமை என்ன ஆகும்? தியேட்டர்ல போய் இந்த படத்த பார்த்திருப்பாங்கல்ல. ரூ. 150 இல்ல 180 இல்ல ரூ. 130 டிக்கெட் குடுத்து படம் பார்த்திருப்பாங்கல்ல. அ அவிங்க நிலைமை என்ன ஆக? நான் இந்த படத்த தற்செயலா இந்த படம் எனக்கு YouTubeல சஜஷன்ல காட்டுச்சு. அதனால இந்த படத்த பார்த்தேன். பரவால்ல எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு டேட்டா தான் போச்சு. அவிங்களுக்கு ரூ. 150, ரூ. 180 போச்சே. அவிங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. தியேட்டருக்கு உட்கார்ந்து இந்த மாரி ஒரு மட்டமான படத்த பார்த்தா அவங்க என்ன நெனைப்பாய்ங்க? ஏன்டா எங்கள பார்த்து எரிச்சலாய் மாரி தெரியுதாடான்னு நெனச்சிருப்பாங்கல்ல அவிங்க. அது மாரி படத்தோட காமெடி சீன் இருக்குல்ல, படத்துல நெறைய காமெடி சீன் இருக்கு. ஒரு காமெடிக்கும் உங்களுக்கு சிரிப்பு வராது. நான் ஓப்பனா சொல்றேன். சேலஞ்சே பண்றேன். படத்துல இருக்க ஒரு காமெடிக்கும் உங்களுக்கு சிரிப்பு வராது. ஆனா அதுக்கு மாறா ஃபைட் சீனுக்கு சிரிப்பீங்க, எமோஷனல் சீனுக்கு சிரிப்பீங்க, அ லவ்வுக்கு சிரிப்பீங்கன்னு சொல்லி படத்தோட இந்த காமெடி சீனுக்கு மட்டும் சிரிப்பு வராது. மத்த எல்லா சீனுக்கும் சிரிப்பீங்க. கிளைமாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவும், ஹீரோயினும் விழுந்து, விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அவிங்க ஒரு அவ அவ டைரக்டர்லாம் ஒரு குஷியில இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். "ஓ! எப்படிப்பட்ட ஒரு காமெடி சீன நம்ம ரெடி பண்ணிட்டோம்." அப்படின்னு. எனக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு வருது. அது சென்டிமென்ட்டான சீனு. குபீர்னு சிரிப்பு வருது. அது மாரி கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு வந்து டைரக்டர் என்ன நெனச்சிருக்காரு? இல்ல ஒருவேள அவரோட ஓன் மணி அவரோட ஓன் புரொடக்ஷனான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு மட்டமா நடிப்பாய்ங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த 2014 இல்ல 2015 கிட்ட டிவில லோக்கல் சேனல்ல ஒரு ஆட் போடுவாங்க. அது வந்து அது வந்து எங்க 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 நாங்க இருக்க ஊர் சைடு வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆட் அது. ஒரு பாலிடெக்னிக் காலேஜோட ஆட். அது என்ன போடுவாங்க அப்படின்னா, இந்த மாரி அ ஒரு ஒரு 2 பேர் ஒரு அம்மா, ஒரு அப்பாவும் பையனும் நடந்து வருவாங்க. ரோட்ல ஒரு ஆள் பார்ப்பாரு. பார்த்த உடனே, "தம்பி எங்க போறீங்க?" அப்படின்பாரு. இப்பதான் கேட்பாரு. எல்லாம் வச்சுக்கோங்க தம்பி இப்பதான் கேட்பாரு. இப்ப டயலாக் எழுதுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லாங்ல எழுத மாட்டாங்க. அது வந்து அந்த அந்த உரைநடை டைப்ல தான். அதாவது
சொல் வழக்குல எழுதுவாங்க. எழுத்து வழக்குல எழுதுவாங்க. சொல் வழக்குல எழுத மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கும்ல. தம்பி எங்க போறீங்க? அவரு கேட்பாரு. அதுக்கு அந்த 2 பசங்க, ஐயா அடுத்து என்ன பண்ணேன்னு தெரியல. 10த்ல எவ்வளவு மார்க்? இவரு கேட்பாரு. இவிங்க அதுக்கு 10த்ல 465 ஐயா. இப்படி சொல்லுவாங்க இவிங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு ஆட் ஷூட் பண்றோம். இப்ப நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வீடியோ பார்க்க நீங்களே இருக்கீங்க. ஒரு ஆட் ஷூட் பண்றீங்கன்னா, இவ்வளவு மட்டமா ஷூட் பண்ணுவீங்களா? "யோவ்! நீ இப்படி வரியா? வந்து நீ கேட்கிற. 10த்ல எவ்வளவு மார்க் தம்பி?" அந்த ஸ்லாங்ல தான் கேட்ப. அவன் 425ண்ணே, 425ண்ணே அந்த ஃப்ளோல தான் பேசுவான். 425, 489 இப்படியா பேசுவாய்ங்க. அப்ப தம்பி நீ வந்து போக வேண்டியது இந்த காலேஜுக்கு, பாலிடெக்னிக் காலேஜுக்கு. அங்க போனேன்னா உனக்கு வேலையும் வாங்கி குடுத்துருவாங்க. கை நெறைய சம்பளமும் கிடைக்கும். அப்படியா அண்ணே? நன்றி அண்ணே. இப்படி நடிக்கிறாங்க இவங்க படத்துக்குள்ள. இந்த இந்த ஆடெல்லாம் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஆட் வந்து ஃபேமஸ். ஸ்கூல்லலாம் இந்த ஆட போட்டு க போட்டு பையங்களா போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த ஆட. தம்பிங்க வாங்க 10த்ல எவ்வளோ மார்க் அப்படி. அந்த மாரி ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காய்ங்க. 2 1/2 மணி நேரம் 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம் படத்த. படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எப்புட்றா அந்த ஸ்கிரீன் பிளே எழுதுன? எனக்கு என்ன தைரியம் அப்படி எனக்கு என்ன மாரியான ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, டைரக்டருக்கு சரியான கான்ஃபிடன்ஸ் நெனைக்கிறேன். இவ்வளவு ஒரு மட்டமான படத்த எழுதி, ஸ்கிரீன் பிளே பண்ணி, அத தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்காரு பாருங்களேன். உண்மையாவே டைரக்டர் சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. கிளாப்பிங் சார். உண்மையிலேயே சார். நான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ட் என்ட்ட இல்ல. தக்காளி அந்த கான்ஃபிடன்ட் மட்டும் என்ட்ட இருந்தா, இந்நேரம் என் நிலைமையே வேறங்க. உண்மையாவே. அந்த டைரக்டர்ட்ட நான் உண்மையிலேயே அத கத்துக்கணும். கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே இல்லாம, நமக்கெல்லாம் சில விஷயங்கள் பண்றப்ப கொஞ்சம் யோசிப்போம். கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இது ஒர்க் ஆகுமா? எந்த தயக்கம் போல்ட் அடிச்சிருக்காரு. படத்துல பார்த்தீங்கன்னா, பச்சையா தெரியுது நடிக்க தெரியலன்னு. படத்துல எல்லாமே வீக்கு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஆக்ஷன் சீன்லாம் என்னங்க எனக்கு இந்த படத்த இதுக்கு மேல ஏதாவது திட்டணும் அப்டின்னா, நான் பாட்டுக்கு லோக்கல் லாங்குவேஜ்ல திட்ட ஆரம்பிச்சுருவேன் அப்புறம். அதான் அதுவும் பயமா இருக்கு. அப்படி பேசக்கூடாது. நான் பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிறக்கூடாதுங்கிற ஒரு கட்டுக்கோப்பான இதுலனால நான் ரொம்ப இதா பேசிட்டு இருக்கேன். ஏங்க உண்மையாவே ஒரு கழுதை இல்ல படத்துல. நானும் இப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இப்படிலாம் நான் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. ஏதாவது ஒண்ணு நல்லா இருந்தா அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல. இவங்க என்ன நெனச்சுட்டாய்ங்க, நம்மகிட்ட அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு, இந்த சமூக நீதி பேசுற மாரி, ஜாதி ஒழிப்பு, இந்த மாரி எல்லாம் நம்மட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. இத எந்த கண்ட்ராவி எடுத்தா கூட ஆடியன்ஸ் பார்த்து கொண்டாடிருவாங்க நெனச்சுட்டாய்ங்க போல இவங்க. ஏன்? எதுக்கு? எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கலங்க. அது சரிங்களா? எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல. நீங்க இந்த படத்த பார்க்க நெனச்சீங்க அப்டின்னா, இது உங்களோட ஓன் ரிஸ்க் ஓகேவா? இதெல்லாம் என் கணக்குல வராது. இது வந்து உங்களோட தனிப்பட்ட முயற்சி. படம் YouTubeல அவைலபிளா இருக்கு. சூரியனும், சூரியகாந்தியும் போட்டீங்கன்னா, அழகா படம் வந்து விழுவும். லைட்டா சர்ச் பண்ணீங்கன்னா. படத்த பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்பீட்ல பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்க்கட்டும். குடும்பங்களோட படத்த கொண்டாடுங்க. ஓகே. படம் பிடிக்கல. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் தோணுச்சு. ஆமா, இந்த ஆள் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்த நான் ரிவ்யூ பண்ண நெனச்சீங்க அப்படின்னா, அந்த அந்த படத்தோட நேம நம்ம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. அத பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன ஷேர் பண்றேன். இது எந்த வகையிலுமே உங்களுக்கே தெரியும். நான்லாம் அந்த 2024 ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்ப ஏன் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண போறேன்? கிடையவே கிடையாது. ஒரு மட்டமான படத்த மட்டமா தான் சொல்ல முடியும். நல்லா இல்ல, நல்லா இல்ல. அவ்வளோதான் வேற என்ன சொல்ல? ரைட்டா? இதுல வேற எதுவும் பெய்டு ப்ரமோஷன் ஒண்ணும் கிடையாது. இந்த ரூ. 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவனுக்குலாம் ஒரு ப்ரமோஷன் தரமாட்டாய்ங்க. ஓகேங்களா? பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.